ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்றத நான் எப்போவுமே நம்புவேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சண்டே மார்னிங் ரொட்டீன் தான். அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்போவுமே மட்டனு சிக்கனு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லீவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 2 மந்த்தாகவே போயிட்டு இருந்தது. நான் இன்னைக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஊர்ல இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிட்டது. அதுவும் என் அத்தை மாமா வாங்கி குடுத்துருந்தாங்க. அது நம்ம ஊர்ல பக்கத்துலயே ஒரு கம்மாயில கிடைக்கும். வளர்ப்பு மீன்லாம் கிடையாது. இயற்கையாவே அந்த மீன் வளர்ந்து வரும். அந்த மீன் தான் எப்பவுமே வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கே குடுத்துட்டு போவாங்க. சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்ட்டாவும் இருக்குமா, அப்போ சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இங்க வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட இந்த மனுஷன் எனக்கு மீனே வாங்கி தரல. கேட்டா எனக்கு டைம் இல்ல, டைம் இல்ல அப்படின்னே சொல்லிட்டு 2 மாசம் கடத்திட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் நான் சமைப்பேன். இல்லாட்டினா நான் சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஆட்டுன்னு சொல்லிட்டு மீன் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. போயிட்டு வந்தவங்க, இந்த எனக்கு மீன் பேர்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிளீன் பண்ணி குடுத்துட்டா நான் நல்லா சமைச்சிருவேன். ஆனா எனக்கு இந்த கிளீன் பண்ற வேலை சுத்தமாவே பிடிக்காது. வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மீன் பேரெல்லாம் தெரியாது. எப்பவுமே எந்த மீனும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பாறை மீன், ரோ மீன். அந்த 2 மீனு தான் எனக்கு பேர் தெரியும். மத்தபடி எந்த மீன் பேருமே எனக்கு தெரியாது. ஆனா எல்லா மீனுமே நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் காலையில போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பெரிய மீனும், அதுக்கப்புறம் இந்த குட்டியா ஒயிட்டு கலர்ல இருக்கும் இந்த மீனு. 2 மீனுமே கட் பண்ணதோட சரி, கிளீன் பண்ணவே இல்ல. அதுவும் இந்த குட்டி மீன்லாம் சுத்தமாவே கிளீன் பண்ணவே இல்ல. எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்களோ அப்படியே தான் இருக்கு. பெரிய மீன கட் பண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமே நடந்தது. என்னன்னா, நான் இன்னைக்கு மீனெல்லாம் கிளீன் பண்ண மாட்டேன். நீங்க தான் கிளீன் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வாங்கி குடுத்துட்டு கெளம்பிட்டாங்க. நான் வேற பசங்களுக்கு தோசை ஊத்தி குடுக்கலான்னு தான் இருந்தேன். சரி, எதுக்கு எப்பவும் இந்த தோசைய குடுக்குறோமே, கொஞ்சம் மீன ஃப்ரை பண்ணி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பசங்களுக்கு மீனே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நானு தோசையும் குடுக்காம இவங்க கிளீன் பண்ணி குடுத்துருவாங்கல்ல சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா இவங்க எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நீயே கிளீன் பண்ணிக்கோ சொல்லி குடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அத பார்த்தோனே கொஞ்சம் அப்படியே நேரம் கிறுகிறுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி, இல்ல பசங்களுக்கு குடுக்கணுமே அப்படின்றதுக்காக. ஆனா என் ஹஸ்பண்டு, என் அத்தை, மாமாலாம் சூப்பரா மீன் கிளீன் பண்ணுவாங்க. அவங்க கிளீன் பண்ணும்பொழுது நான் கூட நின்னு பார்ப்பேன். அவங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கும்பொழுது நான் குழம்புக்குமே ரெடி பண்ணிருவேன். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் தானே அந்த மீனெல்லாம் போடணும். அவங்க கிளீன் பண்றதுக்குள்ள குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துரும். அப்படியே கொண்டு வந்தோனே அப்படியே குழம்புல போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி தான் எங்க அத்தை வீட்ல எப்பவுமே. என்ன மாமியார் வீட்ல மீன கிளீன் பண்ற வேலையே நம்மளுக்கு கிடையாது. அங்க எங்க அத்தை, மாமா, என் ஹஸ்பண்டுமே சூப்பரா கிளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பழக்கம் இருக்கு. அத வச்சு நானும் கிளீன் பண்ணிட்டேன். அதுவும் இந்த மீனுக்கெல்லாம் அந்த செவுள் பகுதிய சுத்தமாவே எடுக்கவே இல்ல. அது எப்படி எடுக்கிறதுன்னும் எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி தானே பிப்பாங்க, நம்ம கண்ணால பார்த்துருக்கோம்ல, சரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா பண்ணிட்டேன். எப்பவுமே வெளியில வச்சு தான் கழுவுவோம். இந்த மழை பெஞ்சுட்டே இருக்கனால வெளியில வச்சு தண்ணி சிந்துனா இன்னும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சு கழுவிட்டேன். ஆனா அந்த தண்ணிய நான் சிங்க்குக்குள்ள ஊத்த மாட்டேன். வெளியில கொண்டு போய் தான் ஊத்துனேன். உள்ள ஊத்துனோன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த மீனோட ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துமே ஒரு சில இடத்துல அந்த தண்ணி தெறிச்சுட்டே தான் இருந்தது. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சும் கழுவி விட்டுட்டேன். ஒரு வழியா எப்படியோ இந்த மீன் எல்லாமே நல்லா தேய்ச்சு 4, 5 டைமுக்கு மேல நல்லா தண்ணி ஊத்தி அலசி அலசி கழுவி எடுத்துட்டேன். எங்க அம்மாவுக்குமே இந்த மீனை கிளீன் பண்றது பிடிக்காது. நாங்க சின்ன வயசுல சிக்கன், மட்டன் தான் அதிகமா சாப்பிடுவோம். ஆஃப்டர் மேரேஜ் தான் நல்லா மீன் சாப்பிட்டு பழகுனது. எப்போனா என்ன ஹஸ்பண்ட் வீட்ல போய் அவங்க எல்லாருமே சாப்பிட்றத பார்த்து தான் எங்களுக்கே மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்தது. என் அம்மாவுக்கு பிடிக்காதுன்றனால அடிக்கடி நாங்க சின்ன வயசுலயுமே மீன் பண்ண மாட்டாங்க. வேணா நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கனு, மட்டனு அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் எடுத்து பண்ணுவாங்க. மீன் ரொம்ப ரேர் தான். எங்க அம்மா பண்ண மாட்டாங்க. அதனால அப்படியே பிடிக்காம போயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் தான் நல்ல மீன் சாப்பிட்டு பழகணும். இந்த மழை வேற 10 நிமிஷம் பெய்ய ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்குமா, சரி அந்த கேப்ல நம்ம துணி கொஞ்சம் போட்டு வந்துடலாம், கொஞ்சம் காயும், மழை வராதுன்னு நினைச்சு போட்டு வந்தோம்னா திரும்ப எப்போ நம்ம துணியெல்லாம் காய போடுறதுக்கு போட்டு வந்த செகண்ட் திரும்ப மழை வந்துடும். இப்போவுமே
துணிகள் எல்லாமே வாஷ் பண்ணி உள்ளே தான் போட்டிருக்கேன். அன்னைக்கு டேவே வந்து துணிகள் துவைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமாக எழுந்து துவைச்சி முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டேன். குளிச்சதுக்கு அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி மீனை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி திரும்பலாம் இந்த குளிரில் போய் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளித்ததோட அதுக்கப்புறம் திரும்ப இந்த வேலைகள் எல்லாமே பார்த்தேன். எப்போவுமே சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணுற ஒரு மசால் இருக்கும். அதுதான் ஃபிஷ்ஷுக்குமே போடுவேன். இந்த டைம் வந்து என் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், என் பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மசால் சேர்க்காம இஞ்சி, பூண்டு, உப்பு, லெமனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசால் சொல்லி என்னென்ன மசால் போட முடியுமோ, எந்த அளவுக்கு காரம் கம்மியாக போட்டு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காரம் கம்மியாக போட்டு ரெடி பண்ணினேன். ஏன்னா கொஞ்சம் அரைச்சிட்டாலும் இந்த பசங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் காலையிலே என் பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து மீன் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கையில் சைடில் சாதமும் வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காம கிச்சனுக்குள்ளே ஒரு 2-3 வேலைகள் அப்படியே சேர்ந்தாப்புல பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு வர முடியும். இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம், இந்த வேலை முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தேன்னா டைம் தான் போகும். அதனால் மீன் ரெடி பண்ணிக்கிட்டே சைடில் வந்து சாதமும் வச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வைக்கிற குழம்பு இந்த மீன் குழம்பு தான். இதை மட்டும் நல்லா வதக்கி அரைச்சி மசால் சேர்த்து புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா குழம்பு அவ்வளோதான் ரெடி. ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய விஷயம்னா இந்த மீனை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வழக்கம் போல் எப்போயும் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச வீட்டு மசாலு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சள் தூள், வத்தல் தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த அரைச்ச பேஸ்டெல்லாம் ஊற்றி கரைச்ச புளி இல்லை நம்ம புளி ஊற வச்சுருப்போம்ல அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே அந்த நம்ம ரெடி பண்ணின அந்த மிக்ஸ் எல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக மீனை இறக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது இந்த மீனில் வேறு என்னன்னு தெரில, ரொம்ப முள் அதிகமாக இருந்தது. குட்டி குட்டி முள்ளா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு மீன் வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து முள் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீனில் வந்து ரொம்ப குட்டி குட்டி முள் நிறையா இருந்தது. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கையிலே வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அந்த குட்டி மீன்லாம் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒன்றும் செட் ஆகலை. நான் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் எப்போ வந்து க்ளீன் பண்ணி தரீங்களோ நான் அப்போ உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வரைக்குமே அப்படி தான் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு இடையில ஃப்ரை பண்ணுறது, சாப்பாடு பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இவங்க வந்ததுக்கப்புறம் லஞ்சுக்கு மட்டும் அந்த மீன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்து ஒரு 20 நிமிஷத்தில் அந்த குட்டி மீன் எல்லாத்தையுமே கடகடன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த சிக்கன் மசாலா போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் மீனெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டேபிள்லேயும் எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் ஒரு சின்னதாக வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இப்போது வெயில் இருந்தால் நம்ம தயிர் வெங்காயம் வைக்கலாம். அது மீனுக்கும் தயிருக்கும் சேராதுன்னு வர சொல்லுவாங்களா, அதனால் தயிர் வெங்காயம் வைக்கலை. முட்டையுமே அப்போ தான் எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. எங்கேயும் வெளியில் போகிற வேலை இல்லை, மழை பெய்யறனால வீட்டிலே தான் இருக்கோம், எங்கேயும் வெளியிலலாம் போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.